அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விசாரணை அனுமதி கிடைக்கவில்லை. நீதிமன்றத்தில் போலீசார் தகவல். மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர் மீதான குற்ற வழக்கை விசாரிக்க இதுவரை அரசிடம் இருந்து அனுமதி பெறவில்லை என சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்தனர். வேலை பெற்றுத் தருவதாக கூறினர். கடந்த 2011-15 ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் போலீசாரின் புகார் அளித்தனர். அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பிரபு சகாயராஜன், அண்ணாராஜ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றம், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் பல வழக்குகள் பதிவு செய்தனர். இந்த வழக்கினை விசாரணை சென்னை எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கின் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது மத்திய குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தின் கடந்த செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகைகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான குற்ற வழக்கை விசாரிக்க இதுவரை அரசிடம் இருந்து அனுமதி பெறவில்லை என போலீசார் தெரிவித்தனர். அதன்படி வழக்கை ஜனவரி 3ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தனர்.